ஒரே ஆள் ஒரே தொகுதியில் 6 இடத்துல பேர் இருக்குங்கிறது. Gurkirat Singh Dang appears once, twice, 3 times, 4 times in 4 different polling booths in the constituency. 6ங்கிறது கம்மி. திராவிட மாடல், கருணாநிதி மாடல் 15 ஓட்டு ஒரு ஆளுக்கு ஒரே தொகுதியில் 15 ஓட்டு பண்ணணும். அவர் சொல்லிடுவார், எத்தனை ஓட்டுடா அப்படின்னு கேட்பார் மாவட்ட செயலாளர்கிட்ட. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேள்டாம்பார். அண்ணா 15ண்ணா அவன் சொல்லுவான். அண்ணா எனக்கு 12. 10க்கு கீழே வரக்கூடாது, வந்தால் லாயக்கில்லை ஒரே அதே தொகுதியில். ஏன்னா அந்த ஓட்டு கேட்குறவங்க வீடு வீடுக்கு வருவாங்க. வந்தோடனே என்ன இப்போ தான் வந்து உங்களுக்கு அங்கே, அப்போல்லாம் வீடு வீடுக்கு வருவாங்க. சொல்லும்போது இல்லாத பேரெல்லாம் சொல்லிடுறது, அவனை வெரிஃபை பண்ண மாட்டான் சரி அப்படின்னு நோட் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ அவங்க தேர்தல் கமிஷனில் வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அது இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணிடுவோம். ஆதார் கார்டே டூப்ளிகேட் அடிக்கிறான்ல, அதனால இஷ்டத்துக்கு கொடுத்துருவோம். இதெல்லாம் நாங்கள் பார்த்தது 71 இருந்து. அவருக்கு புதுசாக தெரியுது. பாருங்கள், ஒரு ஆளுக்கு 6 ஓட்டு இருக்கான். இதில் பீகாரில் ஒரே ஆளுக்கு 6, ஒரே தொகுதியில் 6 ஓட்டு. நாங்கள் 15 பார்த்தவங்கப்பா. அதனால் எங்களுக்கு ஒன்றும் ஷாக்கிங்காக இல்லை. இது பீகார் எடுத்த மாதிரி தமிழ்நாடு எடுங்க. ஒரு ஓட்டு, ஒரு பூத்தில் ஒரு ஆளுக்கு எத்தனை ஓட்டு வச்சுருந்தான்? 9 ஓட்டுங்கிறீங்களா, 6 ஓட்டுங்கிறீங்க. இங்கே எத்தனை பேர் திமுகக்காரன் ஒவ்வொருத்தனை எத்தனை ஓட்டு வச்சுருக்கான்னு எடுங்க. நாங்கள் கூட நீங்கள் எடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஆதார் கார்டு எத்தனை டூப்ளிகேட் இது பண்ணி வச்சுருக்கான், கையில் வச்ச கருப்பு மையை அழிக்கிறதுக்கு என்ன திரவத்தை இவன் வச்சுருக்கான், எல்லாம் எலெக்ஷன் அன்றைக்கி சப்ளை பண்ணுவாங்க. இப்படித்தான் வந்தது. அப்போ கருணாநிதி கையிலேருந்து காசே செலவு பண்ண மாட்டார். ஏன்னா அடித்த கொள்ளை வந்து நம்ம சர்க்காரியா கமிஷனில் சொன்ன கொள்ளை எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. இப்போ தான் மத்திய அரசாங்கத்துக்கு போய் கோடிக்கணக்கில் அடித்த உடனே இப்போ ஸ்டாலின் அதை லட்சம் கோடியெல்லாம் மாற்றினதுனால கள்ள ஓட்டு ப்ளஸ் பணம் இப்படித்தான் ஜெயித்து கொண்டு இருக்காங்க. மனசாட்சிப்படி சொல்கிறேன், இறைவனை வச்சுக்கிட்டு சொல்கிறேன். தமிழ்நாடு வாக்காளர்களுக்கு புரிஞ்சுக்கங்க, இந்த துள்ளு முல்லை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா ஒரு தேர்தலில் கூட ஸ்டாலினோ கருணாநிதியோ ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது.